friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிளாஸ் 12ல Principles of Inheritance இதுல இருக்கக்கூடிய நீட் பேஸ்ட் क्वेश्चन தான். இப்போ Principles of Inheritance இருக்கட்டும், molecular basis இருக்கட்டும், இது வந்து problem based question இதுல இருந்து வரலாம். சோ இன்னைக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இது வந்து ஆக்சுவலா क्वेश्चनல வந்து நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸ் நம்பரே கிடையாது, பட் ஆப்ஷன்ல என்னதான் இருக்குன்னா அவ்வளவுமே நம்பர் பேட்டர்ன்ல இருக்கும். இப்படிப்பட்ட क्वेश्चनல நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா a heterozygous round seeded plant is crossed to recessive wrinkled seeded plant, the progeny would be. ஓகேயா? இப்போ பாருங்க heterozygous round seeded क्वेश्चனை நம்ம நல்லா ரீட் பண்ணணும். இந்த ரீட் பண்ணும்போது இது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கா, ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கா, மோனோ ஹைபிரிட் வச்சு கேட்டிருக்காங்களா, டைஹைபிரிட் கிராஸ் பத்தி கேட்டிருக்காங்களா, இவ்வளவு क्वेश्चनको நம்ம அப்பவே என்ன பண்ணிருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். சரியா? இப்போ பாருங்க இதுல ஹெட்டரோசைகஸ் பேட்டர்ன் இதுவும் நம்மளுக்கு என்ன செய்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஹெட்டரோசைகஸ்ல என்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் சீடட் பிளான்ட். ஓகேயா? இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா it is crossed to a recessive wrinkled seeded plant. wrinkled seeded plant வந்து இது அடுத்த கேரக்டர். ஓகேயா? இப்போ இதுல ரெண்டுமே சிங்கிள், ஒரு சின்ன கேரக்டர் மென்ஷன், ஒரே ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்றதுனால இது வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். பட் இந்த क्वेश्चனை பாருங்க, இந்த क्वेश्चன்ல அவங்க வந்து எந்த ஒரு நம்பர்ஸ்மே கொடுக்கல. ஓகேயா? the progeny would be எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆப்ஷனை பாருங்க, ஏ ஆப்ஷன் 303 rounded, 301 wrinkled, 301 rounded, 99 wrinkled. ஸோ நம்மள வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வந்து பூச்சாண்டி வேலை மாதிரி. ஓகே, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. பட் இதுல ஒண்ணுமே கிடையாது. இங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க, இங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க நியூமெரிக்கல் நம்பர்ஸ் எதுவுமே இல்ல, இங்க நம்பர்ஸ் இருக்கு. அப்படின்னா இது கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चனா நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஓகே, கான்செப்ட் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹோமோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அது எப்படி பண்ணா பாருங்க, ஒரு ஜீன்ல ரெண்டும் என்னது ஒரே மாதிரி. இது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷன். ஓகேயா? இது எப்படி பண்ணா ஹோமோசைகஸ் என்னது சாரி ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷன். இது எப்படி இருக்கும்னா பாருங்க ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன். சோ இந்த மூணு பேட்டர்ன்ல நம்மளுக்கு கேரக்டர் வந்து என்னதாகும், எக்ஸ்பிரஸ் ஆகும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஹெட்டரோசைகஸ் ரவுண்ட் சீடட். அப்போ ரவுண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் சீடட் இது என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஹெட்டரோசைகஸ்ல இருக்குது. சோ வந்து கேபிட்டல் ஆர் நம்மளுக்கு என்னது ஸ்மால் ஆர். ஓகேயா? இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இட்ஸ் crossed to recessive wrinkled parent. ஓகேயா? அப்ப wrinkled parent நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா wrinkled parent இவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, recessive கண்டிஷன்ல இருக்காங்க. சோ அது என்னன்னா ஆர் ஆர். ஓகேயா? நல்லா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இத பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லிங்கேஜ் ஞாபகம் இருக்கும். இத பாருங்க, ஒரு பேரண்ட் இந்த ரிசசிவ் கூட இந்த ரிசசிவ் கேரக்டர் கூட என்ன பண்றாங்க, கிராஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து எதை இண்டிகேட் பண்ணா, டெஸ்ட் கிராஸை என்ன பண்ணும், இண்டிகேட் பண்ணும். சரியா? நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம், டெஸ்ட் கிராஸோட அந்த ரேஷியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1:1. ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்கர் போர்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இங்க ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். இப்போ வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, அப்ப இது வந்து ரவுண்ட். ஓகே, இது ரவுண்ட் சீடடா இருக்கும், இது வந்து ரிங்கிள்டா இருக்கும், இது ரவுண்டா இருக்கும், இது என்னது ரிங்கிள்டா இருக்கும். ஸோ ரவுண்ட் சீடட் பிளான்ட்டும் ரிங்கிள் சீடட் பிளான்ட்டும் நம்மளுக்கு 50:50% என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க நேரா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவலா இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பாருங்க, இங்கே 300, நியர்லி 303, இங்க 301. சோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம இத ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி பாருங்க, இங்க 301, 99. ஓகே, பட் இங்க 50:50 ரெண்டும் பாதி பாதி. ஓகே, கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன செய்யாது, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்போ 20 and 100 இதுவும் என்னது கிடையாது, சான்ஸ் கிடையாது. 99 and 301 இதுவும் சான்ஸ் இல்ல. சோ the correct answer is 303, 301. சோ இப்போ क्वेश्चनல நமக்கு வந்து என்னது இருக்கு, நம்பர் இருக்கு. பட் क्वेश्चनல நம்பர் இல்ல, ஆப்ஷன்ல நம்பர் இருக்கு. அப்படிப்பட்ட பேட்டர்ன்ல கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चனை அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஈஸியா போட்டு பார்த்து பயந்துர வேண்டாம். இப்படி நம்ம அந்த கான்செப்ட் பேஸ்ல போட்டு நம்ம என்னது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா வந்து இந்த பேட்டர்னை கேட்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye from Dr. D. Usha Arasu. Thank you.